ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஹண்டர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில அப்டேட்ஸ் அண்டு கொலாபரேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்விட்டரில் பல அப்டேட்கள்லாம் பண்ணிருக்காங்க. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே இப்போ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கார். அது என்ன விதமான காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இந்த மெக்லரான் கார் கம்பெனி கூட, இந்த கேம் கம்பெனி கூட வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு புது கார் ஸ்கின்ஸ் அல்லது இந்த மாதிரி ஸ்கின்ஸு காஸ்டியூம் ஸ்கின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மிங் ஜோன்னு போட்டிருக்காங்க. ஐ திங்க் நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் இதை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அதுபோக நமக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட்ஸு ஓப்பன் ஆக போகுதுன்ற மாதிரி இதில் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் போஸ்ட் போட்டிருக்காங்க. இதுதான் அதோடது ரேம்பேஜ்னு சொல்லிட்டு 26/6 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஐ திங்க் நமக்கு 26ஆம் தேதியிலேருந்து ரேம்பேஜ் ஈவெண்ட்ஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சில பண்டல்ஸும் இது பண்ணியிருக்காங்க. ரேம்பேஜ் ஈவெண்ட் பண்டல்ஸ் மாதிரி தான் தெரியுது. இருங்க, நான் அதையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த பண்டல்ஸும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட் பண்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. இதுதான் அந்த பண்டல். இந்த 3 பண்டலில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்கு அந்த ப்ளூ தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பண்டல் ஒன்று விட்ருக்காங்க. பட் நமக்கு அது எப்படி டைமண்ட் ராயில் வருதா இல்லை இதில் வருதான்னு தெரியல. ஒரு க்ரீன் கலர் பண்டல் அட்டகாசமாக இருக்குது. இருங்க, அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். இதுதான் அந்த பண்டல். அபவுட் ஷேடோ எக்ஸஸ் பண்டல்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. இந்த பண்டல் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்துட்டு நியூ மோட்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. அது என்னென்ன மோடுன்றது அப்படியே பார்ப்போம். இதுதான் அந்த மோட்ஸ். அதாவது ட்ரைனிங் கிரவுண்டில் அப்டேட் ப்ரிவியூன்னு சொல்லி போட்டு விட்ருக்காங்க. இது இந்தியன் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் போட்டிருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா அந்த கிக் பாக்ஸிங் இடத்துலையும் அப்புறம் இந்த கார், புதுசாக ஒரு கார் மாதிரி ஒன்று விட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம சேட் பாக்ஸில் எமோஜிஸ் வர்ற மாதிரி, அதாவது சேட் பாக்ஸ்னு உங்களுக்கு சைடில் தெரியும்ல, உங்களுக்கு மெசேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது தொட்டிங்கன்னா வாட்ஸ் யுவர் நேம் இந்த மாதிரி அவங்களே கஸ்டம் மெசேஜஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் எமோஜிஸும் ஆட் பண்ணியிருக்காங்களாம். இது போக நம்மளுக்கு ஒரு புது UZI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கன் ஒன்று விட்றதா போட்டிருக்காங்க. MP5 இது மாதிரி வெக்டர் மாதிரியே ஒரு கன் விட்ருக்காங்க. அந்த கன்னையும் பற்றி பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கன், அதாவது மினி UZI அப்படின்னு போட்டிருக்காங்க. அவைலபிள் ஜூன். ஐ திங்க் இந்த அப்டேட்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு இந்த 9ஆம் தேதி நம்ம சர்வர் மெயின்டெனன்ஸ் அன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா யாராலையும் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் மேக்ஸிமம் 7 மணி வரைக்கும் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட MPஸும் கூட்டுறாங்க. அது முடிஞ்ச பிறகு தான் அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் வருது. அது போக நமக்கு கோல்டன் ராயல் பண்டலும் மாற்றுறாங்க. அன்றைக்கி நைட்டு, அதாவது பேட்ச் அப்டேட் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு அந்த கோல்டன் ராயல் அப்டேட்டும் வரும். உங்களுக்கு கோல்டன் ராயல் ட்ரெஸ் வேணால் சொல்லுங்கள், அதுக்கும் கூட நம்ம டெடிக்கேட்டராக ஒரு வீடியோ போட்டுடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு இது போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஐ திங்க் இது ஏதோ குளோபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் ஜூன்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த இதுவும் ஒரு கேம் தான் நினைக்கிறேன். அதாவது இந்த கேமில் உள்ள பண்டல் ரெண்டும் நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பேட்ச் அப்டேட் முடிஞ்ச பிறகு தான் எதாக இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால். அவ்வளோதான் காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம். இதுவே 3 நிமிஷம். இது ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர்ன்றனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி வரும் காலகட்டங்களில் நம்ம வாய்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி அப்டேட்டில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டிங்கன்னா நான் உங்களுக்கும் வசதியாக இருக்கும், எனக்கும் வசதியாக இருக்கும். நீங்கள் தட்டி விடுற ஒவ்வொரு லைக்ஸும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் வளருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம தேடிடுவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்குது எல்லாம். நம்ம சேனலில் கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி இது பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டுடே நைட் அப்டேட் போடலாமா என்னென்ற ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்மள்ட்டையும் பிரேசில் சர்வர்லாம் இருக்குது. அடித்து தூக்கி போட்டுடலாம். அடித்து தூக்கி அம்புட்டையும் பந்தாடி விட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ அண்ட் வெல்கம். உங்களிடம் விடை பெறுவது நான் உங்கள் ஹண்டர்.